அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக எளிமையான முறையில் வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தின நாள், ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா, வீடு வாசல் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுருங்க. சாமி ஜாமான்களை எல்லாத்தையுமே, விளக்கு எல்லாத்தையுமே துளக்கி ரெடியாக வச்சுருங்க. சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுருங்க. தொடச்சி வச்சுட்டு அடுத்த ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசலும் குலதெய்வமும் தாங்க. நிலவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. புதன்கிழமையே நல்லா நிலவாசலை தொடச்சி வச்சுருங்க. வியாழக்கிழமை எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒற்றைப்படை எண்ணில் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சுட்டு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் எப்படி நிலவாசலுக்கு பொட்டு வைப்பீங்களோ அந்த மாதிரி பொட்டு வச்சுடுங்க. பொட்டு வச்சுட்டு வாசலில் கண்டிப்பாக மாயிலை வேப்பிலை தோரணம் கட்டணுங்க. மாயிலை வேப்பிலை தோரணம் கட்டிட்டு ரெண்டு பக்கட்டும் பூ வச்சுடுங்க. பூ வச்சுட்டு அடுத்து பூஜை ரூமுக்கு வந்துடுங்க. பூஜை ரூமுக்கு வந்துட்டு எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் பூவை போட்டுருங்க. பூ போட்டுட்டு அடுத்து குலதெய்வ செம்புங்க. குலதெய்வ செம்பு மண் பாத்திரத்தில் வச்சாலும் சரி, இல்லை செம்பு பித்தளை பாத்திரத்தில் வச்சாலும் சரி, அதுக்கு முன்னாடி மஞ்சள் பூசிக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரத்துலேயும் சரி, இல்லை அந்த செம்பு பாத்திரத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மண் பாத்திரத்தில் மஞ்சள் ஃபுல்லாக சுற்றி தடவிக்கோங்க. இதே இது ஆண் தெய்வமாக இருந்தாங்கன்னா சந்தனம் ஃபுல்லாக சுற்றி தடவிக்கோங்க. அதில் பட்டை போடுறதுனா பட்டை போட்டுக்கோங்க, நாமம் போடுறதுனா நாமம் போட்டுக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்தால் சுற்றி மஞ்சள் தடவிக்கோங்க. மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த செம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கோங்க, பன்னீர் ஊற்றிக்கோங்க, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. ஆண் தெய்வமாக இருந்தாங்கன்னா சந்தனம் கலந்துக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்தாங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வாசனை பூக்களை போட்டுக்கோங்க. வாசனை பூக்கள் போட்டுட்டு இந்த குலதெய்வ செம்பு அவ்வளோதாங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குலதெய்வ செம்பு நான் சொல்கிறது வெள்ளிக்கிழமை மாற்றி வைக்கிறது, சரிங்களா? குலதெய்வ விளக்குன்னு சொல்லி வைப்பாங்க. குலதெய்வம் விளக்கு மண் பாத்திரம்னாலும் சரி, இல்லை செம்பு பித்தளை பாத்திரம்னாலும் சரி எடுத்து அதுக்குள்ளே சிலர் ஒரு குடும்ப வழக்கப்படி பார்த்தீங்கன்னா பச்சரிசி கலந்து வைப்பாங்க, இதில் தவிடு போட்டு வைப்பாங்க. அதுக்குள்ளே 11 ரூபாய் நாணயங்கள் வைப்பாங்க, சரிங்களா? நாணயங்கள் போட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, அடுத்த வருஷத்தில் எனக்கு இது நடக்கணுமா, குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை குழந்தை பிறக்கணும், நல்லா படிக்கணும், இல்லை இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை குடும்ப கஷ்டம் கொஞ்சமாச்சு தீரணும், ஒரு படியாச்சு மேல் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு குலதெய்வத்தை மனசார மனமுருகி வேண்டி அந்த 11 ரூபாய் நாணயங்களையும் அந்த பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. மண்ணகல் எடுத்துட்டு எல்லாருமே நெய் ஊற்றுவாங்க, நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். ஆனால் குலதெய்வத்தை ஈர்க்கிற சக்தி பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய்க்கு அதிகமாக இருக்குங்க. இலுப்பை எண்ணெயில் குலதெய்வ விளக்கு போட்டு பாருங்கள், அதனுடைய மாற்றமே தனியாக இருக்கும். இலுப்பை எண்ணெய் ஊற்றி விளக்கு திரி, பஞ்சு திரி போடுங்க. பஞ்சு திரி போட்டு அதுக்கு பூ வச்சு, இப்போ இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு வைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அந்த விளக்கை மாற்றிடணுங்க. இதாங்க இதனுடைய முறை. இப்படி பண்ணணும். அந்த பழசை பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற தண்ணியில் விட்டுறணுங்க. அந்த 11 ரூபாய் நாணயங்களை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப அதை உண்டியலில் போட்டுறணும். புதுசாக 11 ரூபாய் நாணயங்களை நம்ம செம்பு வைக்கும் போது போட்டுறணுங்க. இதுதான் இதனுடைய வழக்கம். இது ரெண்டுமே வைக்கலாம், தண்ணீரும் வைக்கலாம், விளக்கும் போடலாம். ரொம்பவே விசேஷங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, அது உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் ரொம்ப 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 விசேஷமானதுங்க. நீங்கள் மறக்காமல் இந்த வழிபாடை செஞ்சு பலன் பெறுங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுவாங்க. ஆடிப்புறத்தன்னைக்கு வளகாப்பு பண்ணுவாங்க. சில கோயில்களில் எத்தனாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளி கணக்கு பண்ணுவாங்க. இல்லாட்டி எல்லா கோயில்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளகாப்பு நடக்கும். கல்யாணம் பண்ணி நிறைய வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மாவை மனசார நினச்சி 1 டசன் வளையல், நம்மளால் முடிஞ்சது 1 டசன் வளையல், இல்லைங்க என்னால் நிறையா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா சந்தோஷங்க. மனசார அம்மனுக்கு நல்லா நிறைய வளையல், இப்போ நம்மளுக்கு வளகாப்புக்கு எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி அம்மாவுக்கு நீங்கள் அழகு பார்த்து
வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 டசன் வளையல் வாங்கி கொடுத்தாலும் அந்த கோயிலில் வாங்கிப்பாங்க. இல்லை வீட்டில் அம்மன் ஃபோட்டோ இருக்குது, எங்கள் குலசாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்குமே வந்து நீங்கள் 1 டசன் வளையல் மாலையாக தொடுத்து கூட போடலாம். அம்மா அடுத்த வருடம் அந்த ஆடிப்பூரத்தில் என் கையில் குழந்தை இருக்கணும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தீர்க்க ஆயுளோட நோய் நொடி இல்லாத வாழ்வோட எனக்கு ஆரோக்கியமான குழந்தைய குடும்பமானு மடியேந்தி மன்றாடி மடிப்பிச்சு கேளுங்க. அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ள கண்டிப்பாக அம்மா அதனுடைய வழியை நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. மாவிளக்கு போடுங்க. மாவிளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாவிளக்கு போட்டு அம்மா கிட்ட நம்ம வேண்டுற வேண்டுதல் என்றைக்குமே வீண் போகாது. மாவிளக்கு இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு போடுறது அவ்வளோ விசேஷம். வீட்டு பூஜை ரூம்லேயே போடலாம். எங்களால் கோயிலுக்கு போக முடியல செய்ய முடியலன்றவங்க வீட்டு பூஜை ரூம்லேயே அம்மாவை நல்ல மனசார வேண்டிட்டு மாவிளக்கு நீங்கள் வீட்டில் போடலாம். இல்லை கோயில் பக்கத்தில் இருக்க போகலாம் அப்படின்றவங்க கோயிலில் போய் மாவிளக்கு போட்டு உங்களுடைய நேர்த்திக்கடனை நல்லபடியாக வேண்டிக்கலாம். வீட்டில் நெய்வேத்தியத்துக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணி வைக்கலாம். தாராளமாக உங்களால் முடிஞ்சது இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், இதை செய்யணுமே அதை செய்யணுமே அப்படின்லாம் போட்டு இது பண்ணிக்க வேணாம். சக்கரை பொரியலை வச்சாலும் சரி, இல்லை 2 வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, பூ இது வச்சாலே போதுமானதுங்க. இதுவே ரொம்ப ரொம்ப போதுமானது. இது அனைத்துக்குமே நம்மளுடைய வேண்டுதல்களை ஈர்த்து கடவுள்கிட்ட கொண்டு போகிற சக்தி இது எல்லாத்துக்குமே இருக்குது. இல்லை வீட்டில் சக்கரை பொங்கல் வைக்க முடியும், நேரம் இருந்தால் வைக்கலாம், சக்கரை பொங்கல் வைங்க. இல்லை 1 டம்ளர் பால் நல்லா இனிப்பு போட்டு ஆற்றி ஃபஸ்ட்டு காய்ச்சும் போதே 1 டம்ளர் பால் எடுத்து சூடாக வச்சுடுங்க. இதுவே போதுமானது. இல்லை என்னால் எல்லாமே செய்ய முடியுங்க, நான் அம்மாவுக்கு நான் வகை வகையாக செஞ்சு நாங்கள் வகை வகையாக வைப்போம். சில பேர் படையல் வைப்பாங்க, மதிய நேரத்தில் படையல் போட்டு கும்பிடுவாங்க. சில பேர் வந்து சாதங்கள் வித்தியாசமாக பண்ணி வைப்பாங்க. லெமன் சாதம், இந்த மாதிரி புளியோதரை இந்த மாதிரிலாம் பண்ணி வைப்பாங்க. உங்களால் எது முடியுமோ அதை தாராளமாக அம்மனுக்கு பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. இது கிராமப்புறங்களில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, துள்ளு மாவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை நீங்கள் அம்மா கிட்ட வேண்டிட்டு, கோயிலில் போய் அம்மா கிட்ட வேண்டிட்டு, அம்மா இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கம்மா, இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து எனக்கு சரி பண்ணி எனக்கு கொடுங்கம்மா, நான் வந்து துள்ளு மாவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டிப்பாங்க. வேண்டிட்டு இந்த துள்ளு மாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அந்த துள்ளு மாவு வேண்டிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அம்மா அது இருந்த இடம் தடம் தெரியாமையே வந்து உங்களுக்கு பண்ணிடுவாங்க. முடிஞ்சளவு இதை கோயிலில் போய் பண்ணி அங்கே வரவங்க சாமிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுவாங்க. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை திருப்பி நம்மகிட்ட கொடுப்பாங்க. கோயிலில் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தான தர்மம் பண்ணலாம். மாவிளக்கு போடுறது ரொம்பவே சால சிறந்தது. வளையல் வாங்கி கொடுக்க மறந்துடாதீங்க. வளையல் கண்டிப்பாக வாங்கி அம்மாவுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஆடி மாதம் நம்ம வீட்டில் பூஜை பண்ணும் போதும் ஒரு தாம்பூலம் அம்மாக்காண்டியே வச்சுருங்க. ஒரு ப்ளவுஸ் பீட்டோ உங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் வச்சுருங்க. வச்சுட்டு வளையல், ஒரு ப்ளவுஸ் பீட்டு, வெத்தலை, பாக்கு, பழம் வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களால் அம்மாவுக்கு என்ன பண்ண முடியுமோ, வசதி இருக்கிறவங்க அதில் ஒரு சேலை கூட வச்சு இதை வந்து ஒரு வழிபாட்டு முறையாகவே கன்னி தெய்வம் வழிபாடுலாம் இந்த ஆடி மாதத்தில் சால சிறந்தது. அது பண்ணுறது உங்களுக்கு குலதெய்வம் கன்னி தெய்வமாக இருந்துச்சுன்னா அது அவங்கவுங்களுடைய குடும்ப வழக்கப்படி பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்மனை நீங்கள் என்ன நினச்சி என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக மனசார மனம் இறங்கி மனம் குளிர்ந்து அடுத்த வருடத்துக்குள்ளே நம்மளுடைய கையில் கொடுத்துருவாங்கங்க. அதனால் அம்மன் வழிபாடு ரொம்பவே குடும்ப முன்னேற்றத்திற்கும் குடும்பம் மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே இந்த அம்மன் வழிபாடு நம்மளுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். பானகம் கரைச்சி வைங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. கூழ், துள்ளு மாவு, பானகம் இது 3மே ரொம்ப 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 மெயினாக இருக்கும். அது மாரியம்மன் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா துள்ளு மாவு, பானகம், கூழ் இது 3த்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பானகம் வந்து இந்த ஆடி மாதத்தில் வர்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுபிஷத்துக்கு கொண்டு போகுங்க. பானகம் வந்து இந்த புளி தான். அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி
புளி கரைச்சி அதில் வந்து மண்டை வெல்லம், சுக்கு, ஏலக்காய், வேப்பிலை இதை போட்டு அம்மாவுக்கு பானகம் வைப்பாங்க. சிலர் வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதை பண்ணுவாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா புளி தான் ஊற வச்சு அதை வந்து எடுத்து அந்த சாறை எடுத்து அதை தான் அம்மாவுக்கு வந்து பானகமாக நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசலில் 2 அகல் தீபம் வச்சு விளக்கேற்றிட்டு வீட்லேயும் வந்து உள்ள பூஜை ரூமில் விளக்கேற்றுங்க, சமையல் ரூம்லேயும் ஒரு விளக்கேற்றுங்க, தூபம் காமிங்க, நெய்வேத்தியம் பண்ணுங்க. மறக்காமல் இந்த குலதெய்வ வழிபாடை உங்களால் முடிஞ்ச அளவு சிரமம் பார்க்காம எடுத்து மனமுருகி மனதார வேண்டி குலதெய்வத்தை மனசார வேண்டி உங்களுடைய நேர்த்திக்கடனை உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாத்தையும் அம்மா கிட்ட வைங்க. அப்பாடி இந்த ஒரு நிமிஷத்தில் என்னோட உயிர் தப்பிச்சேண்டான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிஷம் தாங்க உங்கள் குலதெய்வம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வாழ்க வளமுடன்.